வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இது மக்கள் எண்ணங்களின் எதிரொலியாய், இயக்கங்களின் பிரதிபலிப்பாய் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற கருப்பொருள் தொடர்ந்து நடிகர் கமலஹாசனை கண்டிக்கும் அமைச்சர்கள். காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு பிரச்சனைகளுக்கு கமல் குரல் கொடுக்காதது ஏன் என்று தெரிவித்திருக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள். கமலஹாசனை பற்றி பேச இபிஎஸ் அரசுக்கு அருகதை இல்லை என்று ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சுயநலத்திற்காக அரசியல்வாதிகளை கமல் விமர்சிக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் தனது அறிக்கையை தந்திருக்கிறார். கமல் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறேன் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம், கமலுக்கு பெருகி வரும் ஆதரவும் எதிர்ப்பும். இதை பற்றித்தான் இன்றைக்கு இந்த மக்கள் மேடையிலே நாம் பேசப்போகிறோம். பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு கண்ணதாசன் அவர்கள், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா அணியை சார்ந்த திரு சமரசம் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். மூவரையும் உங்கள் சார்பில் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். நான் இதை பற்றி சொல்வதற்கு இல்லை என்று கருதுகிறேன். முன்னதாகவே நான் எல்லாவற்றையும் படித்து விட்டேன். ஆனால் ஒரு இந்திய நாட்டின் பிரஜை, ஒரு ஓட்டு அளிக்கின்ற ஒரு குடிமகன் தனது கருத்தை பதிவிட்டால் அரசு எதிர்வினையாக அந்த மக்களை சந்திப்பது ஏன் என்கின்ற ஒரு கருத்து தான் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு விவாதம் கூட. அது எந்த ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி. இது இப்பொழுது அதிமுக இருக்கிறது, இதற்கு முன்னதாக திமுக இருக்கும் பொழுது கூட இது ஏதாவது விமர்சனம் செய்தால் அவர்களை எதிர்க்கின்ற ஒரு போக்கு. ஆனால் குறிப்பாக தமிழகத்தில் மிக பரிச்சயமான முகங்களாக இருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு விமர்சன கருத்தை பதிவிட்டால், சமீபத்து முன்னதாக ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு சொன்னது அது ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. இன்னைக்கு ஊழல் பெருகி விட்டிருக்கிறது என்று சொன்னது பிறகு இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஆக ஒரு சாமானியன் சொல்லுகிறான், ஒரு சாதாரண விவசாய கூலி அன்றாடம் கதறிக்கொண்டிருக்கிறான். அவனை இந்த ஆட்சி அமைப்பு என்பது எதிர்வினையாக சந்திக்கிறது. உதாரணத்துக்கு இன்றைக்கு திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகிறார், அவரை குண்ட சட்டத்தில் போடுறாங்க. மாணவி வளர்மதி அவரும் குண்ட சட்டத்தில் போடுறாங்க. அப்போ எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் வருது. அவங்க கருத்தை பதிவிடுங்க. முதல்ல உங்களுடைய முகவரையை தெரிவிங்க. நான் அங்கிருந்து திரு கண்ணதாசன் அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். அதாவது, ஒரு நேர்மையான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள மறுக்கும் மனப்பான்மை எதேச்சாதிகாரத்துக்கு இணையானது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது கடந்த ஆட்சியில் இதை போல் அவங்களும் மக்களுடைய குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள எதிர்வினையாற்றுறாங்கன்னு சொன்னீங்க. பல பேரும் ஒரு செய்தி சொல்லக்கூடிய செய்தி, கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நடிகர் அஜித்குமார் அவர்கள் மேடையிலேயே ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்தார். என்ன செஞ்சாங்க? திராவிட எதிர்வினையாற்றினாங்களா, இல்லை அவரை இழிவுபடுத்தினாங்களா, தனிப்பட்ட முறையில் தாக்குனாங்களா? எதுவுமே செய்யலை. அந்த குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டார். கருத்தியல் ரீதியான ஒரு கருத்துக்கு பதில் சொல்றது அது என்ன முறை என்பதுதான். நாங்கள் இப்போ அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தகுதி கிடையாதுலாம் சொல்லலை. ஒரு குற்றச்சாட்டு என்றால் அவர்கள் பதில் சொல்லுவோம். அந்த பதில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ தெர்மோ புகழ் செல்லூர் ராஜ் என்ன சொல்கிறாரு? மார்க்கெட் தெர்மோகோல் புகழ் செல்லூர் ராஜ் அமைச்சர். சரி, தெர்மோகோல் வச்சு வைகை மூணு அறிவுசாலை அவர் என்ன சொல்கிறாரு? மார்க்கெட் இழந்த நடிகர் அப்படின்றார். அப்படி நினைக்கிறார். இன்னொருத்தர் ஒரு நாள் இரவு எல்லாரும் பார்த்தா மிக தெளிவான நிலையில் பேசிய சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர். அவங்க சின்னம்மாவே கிடையாது, எங்கள் அம்மா தான்னாரு. இன்றைக்கி அம்மாவை பற்றி பேசுகிறாரா? ரெண்டு அம்மாவை பற்றி அவர் பேசுறதில்ல. இப்படிப்பட்டவர்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை எப்படி வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவர் நாங்கள் திறந்தாழ்ந்து பேசுகிறாருன்றாரு. இன்னொருத்தர் வரியெல்லாம் பரிசோதிப்பன்றார். யார்? ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இவரை எதிர்கொள்ள தயங்கி அதுக்கு என்ன பதில் சொன்னோம்? ஊழல்னு சொல்கிறீங்களா, வாங்க எங்களை நிரூபிங்க, நாங்கள் தயார்னு சொல்லலை. ஆனால் மிக தாழ்ந்த முறையில் அவங்க இறங்கினது தான் அவரை தூண்டி விட்டது. நான் இவர் ஒரு சாதாரண அரசியல் தளத்துக்கு தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. யாருக்கும் அரசை குறை கூறுவதற்கு உரிமை உண்டு. குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குமே ஆனால் அதை சரியென்று ஏற்றுக்கொள்ளுடைய மனப்பக்குவம் அரசுக்கு வர வேண்டும். தவறு என்று சொன்னால் நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆள்பவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லலாம். ஆனால் ஆள்பவர்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதில். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேசவே கூடாதுன்னு குரல் வலை நெரிக்கப்படுகிறது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் எல்லாமே சொல்லலாம்,
ஜெயலலிதா வந்து பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் 2011 எத்தனை பேர் சந்தித்து பேசியிருக்காங்க? ஒரே ஒரு முறை தான். அந்த ஒரு முறை எப்போ பேசினான்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசனுடைய விஸ்வரூபம் பட பிரச்சனைக்காக மட்டும்தான் பேசினாங்க. அது வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. கமல் 2015 வந்து இதே நமது புயல் வெள்ள பாதிப்பின் பொழுது எதிர்த்து பேசினார். அதுக்காக விஸ்வரூப பிரச்சனை ஏற்பட்டது. அடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, அறிவுஞானி அக்கா தமிழிசை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஹிந்தி படத்துலலாம் வந்து நடிச்சிங்க அப்படின்னு. இதெல்லாம் இந்த குழந்தைத்தனமான வாதமாக தான் இருக்கிறது. நம்ம இது இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நான் உங்கள் முகவரியை தான் கேட்டேன். இல்லை, அதை சொல்லி முடிச்சிடறேன். ஆக சிறப்புரையே சொல்லி இல்லை அதற்காக மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அதை நேர்மையாக எதிர்கொள்வதுதான் ஒரு அரசுக்கு அழகு. அதை தவிர்த்து இப்படி பேசுவது என்பது எதேச்சாதிகாரத்தின் எதிரொலி. சரி, அடுத்ததாக திரு சமரசம் அவர்களிடம் கேட்கலாம். வழக்கமாகவே இப்பொழுது இருக்கின்ற ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு முறையும் வந்து அதிமுக அணியை சார்ந்தவர்கள், அது அம்மாவாக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ் அணியிலிருந்து வருகின்றவர்களாக இருக்கட்டும், அவர்களை மீண்டும் இந்த ஆட்சி கட்டிலில் அமர்த்தி பார்ப்பதற்கு ஒரே காரணி முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். ஏன் என்று சொன்னால், இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அதாவது அமைச்சர்கள் தப்பு செய்தால், எம்எல்ஏக்கள் தப்பு செய்தால், இவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா உடனே வந்து தீர்த்து வச்சிருவாங்க அல்லது மாற்றி வச்சிருவாங்க. ஏன்னா பலமுறை வந்து அமைச்சர்கள் வந்து மாற்றி இருக்கிறாங்க, ஈவன் சபாநாயகரை கூட எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து அந்த ஒரு தைரியம் தான் மீண்டும் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை, அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய நடவடிக்கைகள் என்பது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை தன்மையை பெற்றிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுகிறது. உங்கள் முகவரி சொல்லுங்க. எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரம் கொடு என்று இறைவனிடம் கேட்டான் ஒருத்தன். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்கணும், அது மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு நானும். அதுக்கு இறைவன் சிரிச்சுனே சொன்னானோ, இன்னும் எனக்கே அந்த வரம் கிடைக்கலையே அப்படின்னு. இதுதான் உலகம். ஆனால் அந்த கடவுள் வந்து தண்டிக்கல, அதுதாங்க கருத்தை சொன்னார். இல்லைங்க, இல்லை அப்படி கேட்டவன மறுபடியும் நீ வந்து உள்ள தள்ளிவிட, நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன், இப்படி பேசினியானா வந்து வழக்கு போடுவேன், கண்ணை குத்திடுவேன் அப்படின்னு கடவுள் சொல்லலை. ஆகையினால ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக்கணும். யாரும் எதற்கும் வரலாம். 18 வயசு ஆகிடுச்சு, ஓட்டு போகிற உரிமை வந்துடுச்சுன்னா நான் எலெக்ஷன் நிற்பேன், உங்களை சந்திப்பேன், நான் இப்போ பிரதமர் ஆவேன், முதல்வர் ஆவேன், குடியரசுத் தலைவர் எல்லாம் சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. அதுக்கெல்லாம் யாரும் நம்ம வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ இல்லை, மக்கள் ஆதரவு இல்லாமல் யாரும் வர்றதில்லை. வந்தவர்கள் யார், கேட்பவர்கள் யார், அதாங்க விஷயம். இப்போ நீங்கள் யாரை குறை சொல்கிற, உம்முடைய குறை சொல்கிறக்கூடிய அளவுக்கு உனக்கு என்ன அந்த கெப்பாசிட்டி வளர்த்து இருக்கிற, இதுதான் கேள்வி. அன்னை தெரசா போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு போகிறாங்க, இறக்கிறதுக்கு என் குழந்தைங்களுக்கு எதுனா கொடுங்கன்ட்டு. சரி, காரி முகத்திலேயே வீரம் ஒருத்தன். அப்படி யாரும் உங்க இடத்துல அன்னை தெரசாங்க இருக்கிறாங்க? இருக்க, ஏன் இல்லை, ஏன் சார் இல்லை? சொல்லுங்க சார், நீங்கள் சொன்ன நான் இருக்கிறேன் சார், சொல்லுங்கள் என்ன குறை சொல்கிறீங்கன்ட்டு கேட்குறேன். நீங்க இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இல்ல, நீங்க இல்லன்னா நீங்க என்னத்துக்கு மினிஸ்டர் ஆயிட்டு இருக்கணும். நீங்க அதெல்லாம் வேற மினிஸ்டர் ஆச்சு இல்லைன்றது வேற விஷயம். இல்லை, நீங்க யாரும் இப்போ எல்லாம் இப்போ எந்த கட்சியை பற்றி 1000 குறை சொல்லலாம். நீங்க ஒரு சாதிக் பாட்சாவை நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவில் அது போல நீங்க ஒரு உத்தம் புத்தன் வெளியே கொண்டு வர முடியுமா? சரி, காங்கிரஸ்ல ஒரு கக்கனை மாதிரி ஒருத்தன் கொண்டு வர முடியுமா? எல்லா கட்சியிலும் ஆனா சமரசம் வந்து இருக்காங்க. சமரசம் வந்து இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் சமரசமா போறவர் தான். எல்லாத்தையும் இப்போ வந்து உடனே வந்து நீ உங்களை வாங்க நாங்க உள்ள தள்ளிடுறேன், உங்களை வந்து ஊழல் புகார் போறேன்னு சொல்றாரா? நீங்க நான் சொல்ற தயவு செய்து வாங்கிக்கிங்க. பந்து எப்படி போதோ அப்படிதான் அடிப்பாங்க. நீங்க பந்து போகும்போது அங்க விழுதா இங்க 4 பேர் ஆடுறாங்கன்னா யார் கைக்கு போதோ அதை பொறுத்து தான் வேகம் இருக்கும், அடி இருக்கும். அது பொறுத்து அது உணருங்க தயவு செய்து. அதனால அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த இயக்கம், அரசியல் கட்சி, மக்கள் தொண்டு என்பது சாதாரணமாக வந்ததல்ல. பெரியார் மூத்திர செட்டியை தூக்கி கொண்டு மேடையை அப்படியே பிடித்து கொண்டு போய் நாற்றத்திலே அவர் திராவிட கட்சிகள் வந்து பெரியாரை எடுத்து பேசுங்க, அறிஞர் அண்ணாவை பேசுங்க. அறிஞர் அண்ணா பெரியார் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு
பேரறிஞர் அண்ணா ஏன் நாங்க அவர்களுடைய- அது இருங்க, நான் முடிக்கிறோம், அதுக்குள்ள ஏன் அவருடைய விடுங்க? கட்சி தலைவி இல்லைங்க, என்ன சாதனை இல்லைங்க, செஞ்சாங்க? அதுதான் சொல்ல வரேன். ஆ. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பெரியார் அப்படி செஞ்சார், ஆ. அதன் வழி வந்த அண்ணா அவர்கள் கேன்சர், சரி இங்கிருந்து போய் வெளிநாட்டுக்கு போய் கூட நான் கேட்கறேன், எத்தனை அமைச்சர்கள் வந்து மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு உழைச்சிங்க நீங்க? நீங்க அதுக்கு தான் சொல்ல வரேங்க, ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்க ஏன் அதுக்குள்ள அவ்வளவு ஆத்திரப்படுறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு வேகம்? சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க, இடம் கொடுங்க, நேரம் கொடுங்க. அதுக்குள்ள குறுக்க வந்து எதுவே அது கூட மறைக்காம முகவரையே விவாத வரையாக்குறாங்க. சேராம செய்யக்கூடாது. நீங்க ஆகையினால இந்த இயக்கம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். பெரியார் அப்படி செஞ்சார், அண்ணா இப்படி செஞ்சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டார், இங்கிருந்து பேச முடியாமல் அம்மா மருத்துவமனைகளை போய் ப்ரூப்பிங் மருத்துவமனை இருந்தார், செத்து பிழைத்து வந்தார். அப்படி வந்து கூட மக்களுக்காக சேவை செய்வதே தனது வாழ்நாளாக கொண்டு இருந்தார். அதுபோலவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரே நேரத்தில் 5 நிமிடம் உட்கார முடியாமல் ஒரே நேரத்தில் எல்லாரையும் பதவி பிரமாணம் எடுத்துக்க சொன்னார். அங்கேருந்து அந்த காரில் ஏறணுன்னா கூட ஒரு படிக்கட்டு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. வீட்டிலேருந்து வெளியே வரணுன்னா கூட 2 பக்கமும் அந்த போர்டுகவில் அதுக்கு நம்ம நடந்து வர்றதுக்கு அந்த நிலையில் கூட சரி, நம்ம மக்கள் சேவைக்கு என்னென்ன திட்டங்கள் கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. இதுதான் இந்த கட்சி, இதுதான் முகவரி. இதுதான் முகவரி. சரி. ஆகையினால் இந்த கட்சி அப்படிப்பட்டது. right. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்தவர் மறைந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அது மட்டும் அல்ல, இன்று இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கூட யாரும் எதுவும் சொல்லி சரி, அது தொடர்ந்து பேசலாம். திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் 2 பேர்கிட்டயும் நம்ம பேசணும், நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. இதுல மக்களுடைய மனநிலையா, மக்களுடைய எண்ணமா, அல்லது கமலஹாசனுடைய ஒரு கருத்தா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஒன்று, கமல்ஹாசன் அவர்கள் இப்போ தான் கருத்து தெரிவிக்கிறாருன்னு சொல்லணும். இப்போ தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்கும் போது கூட ரஜினி அவர்கள் கூட நிறைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. கமல்ஹாசன் என்னைக்கு சொன்னதே கிடையாது அப்படி சொல்றாங்க. அவங்க எது எனக்கு யோசிச்சு பார்க்குறேன், ரஜினிகாந்த் எப்போ கருத்து சொல்றாரு நான் யோசிச்சு பார்க்குறேன். ரஜினிகாந்த் அவர் வந்து பாஷா படத்தில் இல்ல அவர் சொல்லும் போது கான்ட்ரோவர்ஷியலா ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் போது தமிழிசை அவர்கள் வேலை செஞ்சிருந்திருப்பாங்க, இருந்துக்கலாம். அதான் ரஜினிகாந்த் அவர்கள் கான்ட்ரோவர்ஷியலா பாஷா பட விழாவில் பேசினாரே தவிர, அதற்கு அடுத்து ரஜினியோடைய மனப்பான்மை எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் புண்படாம பேசணும். ஆமா, அவர் வந்து இப்போ ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட இப்போ ஸ்டாலின் அவர்களே மற்றவர்களே நண்பர்கள் இந்த மாதிரி அவர் இதுல சிறந்த தலைவர், இவர் திருமாவளவன் சிறந்த தலைவர், சீமான முதற்கொண்டு சொல்றார். அவர் ரஜினிகாந்தோடைய அவர் அதை பக்குவமா நினைச்சுக்கிறார். அரசியல் வந்தாலும் மராட்டியும் யாரையும் வந்து புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்படி பார்த்தா வந்து கமல் வந்து கொஞ்சம் பக்குவம் இல்ல, பக்குவம் இல்ல சொல்லல, அவருடைய நினைச்சுக்கிறார் நான் சொல்றேன். அவர் ஸ்டைல் அவர் நினைச்சுக்கிறான்னு சொல்றேன், அது ஒரு பக்குவம் நினைச்சுக்கிறார். கமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள் சில விஷயம் புரியாது, நான் ஒத்துக்கிறேன். இப்போ நம்மளே அந்த ட்வீட்டை வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கிக்கலாம், அது வேற விஷயம். அவரோட எழுத்துக்களை வந்து ஒரு மாதிரி விளங்கிக்கலாம். நிச்சயமாக ஆழ்ந்த தமிழ் தான், ஆழ்ந்த தமிழ்லையும் பேசுவார், மெட்ராஸ் தமிழ்லையும் பேசுவார், அவர் 2 தமிழ்லையும் சொல்லி பேசுவார், இங்கிலீஷ்லையும் ஆங்கிலத்திலும் தேவைப்பட பேசுவார். ஆனா அவர் வந்து நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். குறிப்பாக எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூவத்தூர் விஷயத்திற்கு பிறகும் அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அன்னைக்குதான் மிக ஆவேசமாக நீங்க வந்து இன்னைக்கு மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் எல்லோரும் அப்படிங்கறத மறுபடி வலியுறுத்திட்டே வந்தார். அவரோட மிகப்பெரிய கோபம் அங்கதான் மிகப்பெரிய கோபம் அங்கதான் துவங்கியதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இன்னைக்கு வந்து இது வந்து எல்லாரும் மனசாட்சிப்படி வாக்களிச்சாங்கன்னா இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கறத அவர் யோசிச்சிருக்கலாம். அதற்கு பிறகும் நடக்குது. இப்போ நான் 2 இன்சிடென்ட் பார்க்குறேன். ஒன்று, விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் நடந்த ரைடு, இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் போது. இதே வேறு மாநிலத்தோட நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். வேறு மாநிலத்தில் இதே மாதிரி ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு வீட்டில் ரைடு நடக்குது, இத்தனை கோடி பிடிச்சிருக்காங்க, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நின்றுச்சுன்னா அவர் அமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியுமா? அது டெல்லியிலையோ இல்லை நிச்சயமாக தொடர்ந்து இருக்க முடியும். அது நான் எல்லாருமே குற்றம் சொல்கிறேன், நான் ஊடகத்தை மேலே குற்றம் சொல்கிறேன், எதிர்கட்சி மேலே குற்றம் சொல்கிறேன், எங்களை மாதிரி இயக்கங்கள் மேலே குற்றம் சொல்கிறேன், எல்லாருமே குற்றம் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் பண்ணுறோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒன்று நடக்குது. தொடர்ச்சியாக இவர் வந்து ஊழல், இப்போ சொல்றாங்க ஊழல் எங்க ஊழல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேஷ் ஃபார் ஓட் ஸ்கேம் இன்னைக்கு ஜூன் 14ஆம் தேதி டைம்ஸ் நோவில் மற்ற டிவியில் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த எக்ஸ்போஸ்க்கு பிறகு மறுபடியும் சொல்றேன், மற்ற மாநிலங்களாக இருந்தால் இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்காது. நம்ம ஆனால் மறுபடியும் வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கும். இன்னைக்கும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்து அவர் தான் பல அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வந்து கோடிக்கணக்காக வாங்கணும் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தான் திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ஒரு மோசமான விஷயமாக பார்க்கிறேன். தொடர்ச்சியாக
இன்னைக்கு வந்து அது சரி, சபாநாயகர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் பேச முயற்சி பண்றாங்க, சரி சட்டமன்றத்தில் இல்ல வழக்கு இருக்கு, சரி வழக்கு போடுங்க, வழக்குல நாங்க அது வேகமாப்படுத்தினா அதுவும் படுத்த மாட்டோம். இப்ப தொடர்ச்சியாக இது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நம்ம தொடர்ச்சி திராவிட முன்னேற்ற சார்பில் வந்து பேசு இல்ல, நிச்சயமாக இல்லை, இல்ல நிச்சயமாக இல்லை. அதான் என்ன அதான் நான் குற்றம் சொல்லும் போது நான் ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு தெரியல, நான் எதிர்க்கட்சி மேலேயும் குற்றம் சொல்றேன், உங்க மேலே குற்றம் சொல்றேன், ஏன் மேலே குற்றம் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சமரசம் ஐயா அவர்கள் இல்ல ஐயாவுக்கு தெரியும், ஆனா அவர் வந்து அவங்க கட்சி சார்பா பேசுறதுனால அதுதான் இன்னைக்கு அவர் என்ன இன்னைக்கு உண்மை தெரியும். நான் நேற்றுக்கு வந்து இப்போ அவர் ஒரு வார்த்தை தான் எல்லாரும் கமலுடைய அந்த நான் முதல்வர் ஆகலாம் அப்படி அவர், நான் மறுபடியும் சொல்றேன், அவர் வந்து இப்போ நாளைக்கு திடீர்னு கூட சொல்லுவார் இது எல்லாமே வந்து விஸ்வரூபம் படம் விஸ்வரூபம் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு முன் அறிவிப்புகளாக கூட இருக்கலாம். ஆனால் இவர் தொடர்ச்சியாக வைக்கிற குற்றச்சாட்டுகள் இதுல வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட நீ கேள்வி கேளுங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதுங்கிறது யாரும் மறுக்க முடியும்னு கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு கருவியா பயன்படுத்து, இன்னைக்கு இந்த விவாதத்தின் மூலியமாக நம்ம கமல் ஒரு கருவியா பயன்படுத்து, இது நமக்கு தெரியாதா? என்ன கருவியா பயன்படுத்து? இல்ல ஊடகங்கள் இப்ப நமக்கு தெரியாதா இந்த மாதிரி இவங்க கேஷ் ஃபார் ஓட் ஸ்கேம் நடந்ததுங்கிறது தெரியாதா? கூவத்துல நடந்த விஷயங்கள் தெரியாதா? நம்மனால வெளிப்படையா பேச முடியல. இன்னைக்கு இப்போ கமல்ங்கிற ஒரு கருவி நமக்கு கிடைச்சிருக்காரு, அந்த கருவியின் மூலமாக நம்ம மறுபடியும் வலியுறுத்துறோம். அவர் ஒரு கருவி, அவர் மக்கள் மூலமாக அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அவர் ஸ்டேட்மென்ட் முடியட்டும்னு அமைதியா இருந்தார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா? சமரசம் பாணி அதுதான். அவர் அதை தாண்டி அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை. அவர் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. பட் ஆனா அது கேள்வி கேளுங்க அப்படிங்கிறது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு கடமையாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி கேளுங்க. இல்ல அவர் கூவத்தூர்ன்றாரு. கூவத்தூர்ல நீங்க என்ன குற்றம் கண்டீங்க? பலமுறை பேசியாச்சு. இல்ல மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க அவரு எதை கூவத்தூர்ல வந்து குற்றமா அல்லது கூவத்தூரே குற்றமா, அதை பத்தில வந்து நம்ம அதை வந்து இப்ப பேசவே வேண்டாம். ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேசி இன்னைக்கு கூட அவங்க கட்சியோட எம்பியா இருக்கக்கூடிய மைத்ரேயன் சொல்றாரு கூவத்தூர் கூட்டம்ன்றாரு. நாங்க கூட அது மாதிரி சொல்லல, அவங்களுக்கு தான் தெரியும். பாம்பரியும் பாம்பின் கால் மாதிரி ஓபிஎஸ் தான் தெரியும். மைத்ரேயன் நீ சொல்லக்கூடிய வார்த்தை இந்த கூவத்தூர் கூட்டம் இங்கே மட்டுமல்ல, இதை வைத்து சட்டசபை நடத்தி கொண்டு அவர்கள் வந்து பெங்களூர் சிறையிலும் அந்த ஊழல் கரத்தை நீர் அவர் சொன்னது. இவங்க ஐயா இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, இவரை போய் நீங்கள் என்ன திமுக சார்பாக பேசுறீங்கன்னு. மைத்ரேயன்ட்ட கேட்டால் கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீங்க. நாங்கள் கூட திராவிட முன்னேற்ற கூட இப்படி கடுமையாக சொல்லலை. கூவத்தூர் கூட்டம்னு சொன்னது மைத்ரேயன். ஆக ஐயா வந்து கூவத்தூர் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் எதுக்காக கண்ணதாசன் சார் அது அப்படி பேசுறாரு? நான் பேசல, மைத்ரேயன் பேசுறாரு. மைத்ரேயன் பேசுறது இருக்கட்டும், நீங்க எடுத்து காட்டுறதுக்கு என்னதை நீங்க என்ன அதை பத்தி சொல்ல போறீங்க? அவரு சொல்றதை நீங்க ஒரு இதுவா எடுத்துக்க போறீங்களா? இல்ல கூவத்தூர் பத்தி சொன்னீங்களே, அவர் என்ன அவர் வந்து கூவத்தூர்ல கூவத்தூர் கூட்டம் சொன்னாங்க. அவருக்காக பரிந்து பேச போறீங்களா? பரிந்து பேசல. அவர் உங்க கட்சி எம்பிங்க, உங்க கட்சி எம்பி. எங்க கட்சி எம்பி உங்க கட்சின்றது எல்லாரும் என் கட்சியில அப்படி எப்படி சொல்ல முடியும்? நான் திமுக அண்ணா திமுக எனக்கு ஒண்ணும் எந்தகிட்ட இல்ல உங்க கட்சி எம்பி மைத்ரேயன் எம்பி பேசுறான்னு சொல்றேன். இந்த மாதிரி எங்க எல்லாத்திலையும் பாருங்க, உடம்புன்னா அழுக்குன்னு ஒண்ணு இருக்குதான் செய்யும். இரண்யன்னா அவன் தம்பி விபீஷணனா இருப்பான். மைத்ரேயனா அழுக்கா எடுத்துக்கலாம்ன்றீங்க. நீங்க எப்படியாவது எடுத்துங்க. இரண்யன்னா பிறகுலாத மகன் இருப்பான். அப்ப மாதிரி அதனால இப்படி எல்லாம் வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. முதலமைச்சர் முதலமைச்சர் நியமிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் மைத்ரேயன் என்பதை உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்திடுறேன். ஏன்னா நினைவுபடுத்த ஏன்னா சர்வசாதாரண அழுக்குங்கிறீங்க, இல்ல அந்த அழுக்கத்தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் நியமிச்சிருக்காங்களா? அப்ப அவங்க செஞ்சு தப்புன்றீங்களா நீங்க? அவங்களே கூட சில இயற்கையா நடக்கிறதுல நீங்க அது பிரிச்சு அவங்க இல்லாதனால தாங்க பலமுறை இல்ல நான் நேரடியா சொல்றேன், பலமுறை அவங்க இல்லாதனால அவங்க கூட தப்பு செஞ்சிருக்கலாம், அவங்க கூட இப்படி பண்ணிருக்கலாம் தைரியமா சொல்றாங்க. உங்க கட்சி சார்ந்தவங்களே தைரியமா சொல்றாங்க. எங்களை இந்த மாதிரி தான் நாங்க அம்மா இருக்கும் பொழுதே இது சரி இது சரியில்லைன்னு திரு கண்ணதாசன் அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்ல நேரத்துல இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப சிறப்பா பணியாற்றுவாங்க. கமலஹாசன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு, ரஜினிகாந்தும் கருத்து சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முன்னதாக முரசொலி விழாக்களில் வந்து இப்படிப்பட்ட நடிகர்களையோ அல்லது முக்கியவர்களையோ உடனே அழைச்சிருக்கீங்களா, இல்லை பேசியிருக்கீங்க? ஆனால் இந்த நிகழ்வுக்கு உடனே ஒரு அழைப்பு, அவங்க 2 பேரையும் அழைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு அப்படிங்கிறது வந்து எந்த காரணத்துக்காக இல்லை? அதாவது கடந்த தலைவர் கலைஞர்களுடைய வைர விழா கொண்டாடப்பட்ட பிறகு இங்கே வந்து சில தலைவர்களுக்கு அழைப்பு இல்லை, உள்ளூர் தலைவருக்கு அழைப்பு இல்லை,
பல பிரமுகர்களுக்கு அழைப்பில்லை என்று ஒரு குறைபாடு இருந்தது. இது சம்பந்தம் அந்த வைர விழா முடிந்த உடனே மரியாதைக்குரிய தளபதி அவர்கள், கமலஹாசன் இப்போ தான் இதை பேசுகிறார், இந்த ஒரு வாரமாக இல்லை 10 நாட்களாக பேசுகிறார் வச்சுங்க. இது நடந்து கடந்த மாதமே மரியாதைக்குரிய செயல் தலைவர் அவர்கள் எங்களெல்லாம் அழைத்து இந்த மாதிரி ஒரு முரசொலி விழா நடத்த போகிறோம், இங்கே உள்ளூர் தலைவர்கள், முக்கியமான நடிகர்கள், ரஜினி, கமல் உட்பட எல்லோரும் அழைத்து ஒரு விழா நடத்த வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் வைகோ, பிஜேபி எல்லாருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் கடந்த மாதமே துவங்கி விட்டது. இது புதிதாக இப்போ கமல் பேசுவார், ரஜினி பேசுவார்ன்ற எண்ணம் திராவிட முன்னேற்றத்துக்கு இல்லை. இல்ல இந்த அறிவிப்பு முன்னாடி வந்திருந்ததுன்னா இல்ல அது இந்த கேள்விக்கு நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இல்ல திடீர்னு ஒரு விழாவை நடத்தணும். நீங்க புரிஞ்சுங்க, மாதக்கணக்காக இது திட்டமிட்டு அந்த விழா நடக்கிறது. இப்போ அழைப்பு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதையுமே வந்து இப்போ 19 அது நாளைக்கு வர்றதை வந்து இன்னைக்கு சொல்றதோ அல்லது நாளை மறுநாள் வர்றதை இன்னைக்கு சொல்றதோ கிடையாது. திட்டமிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வர்றதை வந்து இன்னைக்கே அறிக்கையை வெளியிட்டுருவாங்க. இந்த ஒரு திட்டம் இருக்கு, இவங்க எல்லாரும் திரைப்பட கலைஞர்களையும் அல்லது திரைப்பட துறையை சார்ந்தவர்களையும் அரசியல் பொது சமூகத்தில் இருக்க அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாரையும் கூப்பிட போறோம்னு ஒரு அறிக்கையை செய்தியை கடந்த மாத நாளிதழ்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஏற்கனவே இருக்கிறது, புதிதாக இல்லை. இரண்டாவது, திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை இதில் அரசியல் லாபம் காண வேண்டும் நோக்கம் கிடையாது. ஏன்னு கேட்டால் திராவிட முன்னேற்றம் 2016 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த பொழுது ஆளுங்கட்சி எங்களுக்கு 1% வாக்கு வித்தியாசம் தான் இருந்தது. ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக இன்றைக்கு கூட சட்டசபையெல்லாம் பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான முறையில் சட்டமே நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக எங்களுக்கு வந்து அரசியல் லாபம் என்பது இதனால் மட்டும் கிடையாது. ஒரு தனி மனிதர் இப்போ உதாரணத்துக்கு வளர்மதிக்காக தளபதி அவர்கள் அறிக்கை வெளியிடுறார், காந்தி திருமுருகன் காந்திக்காக அறிக்கை வெளியிடுறாரு. அதுல என்ன அரசியல் இல்ல இவங்க எந்த கேள்வி கேட்டாலுமே இப்போ இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட இதெல்லாம் நாங்கள் செஞ்சது இல்லைங்க, இதெல்லாம் முன்னாடியே அவங்க செஞ்சதை வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழல் கட்டாயத்தில் இருக்கு. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவங்க எதுவுமே செய்யலன்றதான். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்லுவான் நெடுவாசல் பிரச்சனையாகட்டும், இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்டது. கச்சத்தீவு கூட சொல்றாரு. எனக்கான பதில் நான் சொல்றேன். கச்சத்தீவு 1974ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பொழுது ஷெட்யூல் 1ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாகம் 1 ஒரு மாநிலத்திலோ அல்லது இந்தியாவினுடைய ஒரு பகுதியோ பிற நாட்டிற்கோ பிரித்து மாற்றோ யாருக்கு அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. மத்திய அரசு அந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இராசெழியம் பேசியிருக்கிறாரு, பல்வேறு எம்பிக்கள் எதிர்த்து பேசியிருக்காங்க, சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் மத்திய அரசுன்னு ஒரு சட்டம் இருக்குது. இவங்கள பேசுகிறாங்களே நீட் தீர்வை இவங்களால் கொண்ட முடிஞ்ச என்ன காரணம்? மத்திய அரசுடைய பட்டியல் அது இருக்குதுன்றது தான். இரண்டாவதாக கதிராமங்கலம் அல்லது இதெல்லாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ இப்போ நேராக போய் 2 பேரும் 2 அணிகள் 3 அணிகள் எல்லாமே மோடியை கட்டி தழுவுறாங்களே, 50 MP வச்சுருக்காங்களே, ஏன் முடியல? என்ன காரணம்? கச்சத்தீவு ஏற்கனவே வந்து அங்கே வந்து வலை உலர்த்தும் ஒரு இது வாங்கி கொடுத்தாங்க. 1976 கவர்னர் ஆட்சியில் அந்த உரிமையும் பறி போனது. அதை பற்றி தான் பேசுனாங்களா? இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். நீங்க அப்புறம் சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். ஆக அது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கதிராமங்கலம் ஆற்று நெடுவாசல் இந்த பிரச்சனை பேசுறீங்க. அந்த பிரச்சனைகள் துறப்பணி ஆய்வு பணிக்காக வெளியிடப்பட்டது. அதே போல வந்து நரிமணம் திட்டம் நடந்த பொழுது அங்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய செயல் தலைவர் அடிக்கல் நாட்டார் திட்ட வரைவு கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆனால் தவறு என்ற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்த திராவிட முன்னேற்ற எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இந்த இதுல வந்து அனைத்து தோண்டக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆக எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு செயல் திட்டம் நாங்கள் அறிவித்தது கூட தவறு என்று சொன்னால் தைரியமாக தவறு என்று சொல்லக்கூடிய மனப்போக்கு எங்களுக்கு உண்டு. ஆனால் அதுக்காக அவங்க தான் செஞ்சாங்க நாங்கள்னு கையாளாகத்தனத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன வந்தீங்க, இவங்க செய்ய முடியல, இவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஓட்டு கேட்டு வந்தீங்க. ஓட்டு கேட்டு தவறு என்று சொன்னல செய்யுங்க. மோடி அரசு என்ன செய்தோ அதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், மோடி என்ன நினைக்கிறார்களோ அதை இவர்கள் செய்கிறார்கள். அந்த அரசினுடைய ஏஜென்டாக கைப்பாவையாக பினாமி அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை நான் உங்ககிட்ட கேட்குறேங்க, நாங்களும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறதா? இல்ல ஏன் அவங்களோட ஆட்சி நடக்குது? இல்லை உங்க பேர் மட்டும் உங்க பேர் இருக்கட்டும், அது ஒத்துக்கிறீங்கல்ல. திமுகவும் காங்கிரஸும் அப்படி இருந்துச்சா?
திமுக கட்சியே ஆட்சியே காங்கிரஸ் தயவு ஆமா, எங்க ஆட்சியில தான் வந்து ஒரு மத்திய அமைச்சர் வந்து செக்ரட்டரியில உட்கார்ந்து முதலமைச்சர் கூட்டு கூட்டம் போட்டாரு. ஏன் நாங்களே கூட்டம் போட்டோம் சார். இது என்ன மத்திய யார் ஜெயலலிதா அம்மா எந்த மத்திய அமைச்சர் செக்ரட்டரியில நுழைஞ்சிருக்காங்க போட்டாங்களா இல்லையா? பியூஷ் கோயலே உள்ள பார்க்க முடியாம இதுக்கு எடுத்தாரு. அது வேற விஷயம். நீங்க என்ன வேற விஷயம் சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. நான் மக்களுக்கு தான் சொல்றேன். வேற அதான் சொல்றேன். ஏன் பார்க்க முடியல? மாநில அரசு சண்டை பிடிக்கணும். அவரே வந்து சொன்னாரு அதனால இந்த ஆட்சி கலைன்னு நீங்க அதெல்லாம் ஒரு இது பண்ண இது என்ன இது பேச்சா? இது பதிலா பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு இது கேட்கிறேன். காங்கிரஸ் தயவில் திமுக ஆட்சி இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன்னா நீங்க ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடத்துறீங்க. தயவு வேற கூட்டணி வேற. கூட்டணின்னு இருக்கும்போது அவங்க கம்பல்சரியா வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க. மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. நீங்க வந்து கூட்டணியா? இல்ல நான் கேட்கிறேன், நீங்க கூட்டணியா? இல்லைங்க, அதான் உங்களை கேட்கறேன். நாங்க யாருக்காவது நான் கை கட்டிய சேவகம் பண்றோம் யாருக்காவது? அது மக்கள் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அது புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, ஒவ்வொரு விஷயமும் என்ன ஏது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமே தவிர அதை விட்டுட்டு பேசக்கூடாது. காங்கிரஸ் தயவில் திமுக ஆட்சி இருந்துச்சு, ஒரு உச்சக்கட்ட வந்துச்சு. இல்லைங்க, கச்சத்தீவு பிரச்சனையோ அல்லது நெடுவாசல் பிரச்சனையோ கதிராமங்கலம் பிரச்சனையோ இங்க அதெல்லாம் முக்கியம். இன்றைக்கு இப்படி எல்லாம் கேட்டா இவங்க இதை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காகத்தான் நான் அதை சொன்னேன். ஆனா இன்றைய விவாதமே வந்து கமல் சொன்ன கருத்துக்கு அவரை வந்து ஒரு விமர்சன பொருளா, அவர் வந்து ஒரு எதிர்வினையா அல்லது எதிர் சக்தியா, நீ அரசியல் பார்த்துக்கலாம், நீ வந்து முதலமைச்சர் ஆயிடுவியா பார்த்துக்கலாம், நீ வந்து தனிப்பட்ட விஷயத்த நான் பேசுவேன், இப்படி எல்லாம் வந்து பேசுறது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கறேன். அதாவது ஒண்ணு இந்த முரசொலி பத்தி கேட்டீங்கன்னா, அது அதாவது இப்போ கமல் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும், நீங்க திமுகவுடைய வைத்திருக்கிற ஒரு உறவும் அதிமுக வைத்திருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கமல் வந்து எப்பொழுதுமே கலைஞரோட வந்து அணுக்கமா போறவர். நீங்க நிறைய பார்த்துருக்கோம். அவர் வந்து பிறந்த நாளாக இருக்கட்டும், கலைஞர் ஆக்டிவா இருக்கும்போது ரொம்ப அணுக்கமா இருக்கவர், திரைப்பட விழாக்கள். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்களும். ஆனால் இருவருமே வெவ்வேறு தருணங்கள்ல ஜெயலலிதாவோட உரசிருப்பாங்க. ஒரு மோதல் போக்கு கடைபிடிச்சிருப்பாங்க. அது பாஷா பட விழாவாக இருக்கட்டும் கமலுக்கு, இல்ல வந்து ரஜினிக்கு, விஸ்வரூபம் படமாக இருக்கட்டும் கமலுக்கு, இந்த மாதிரி ஒரு மோதல் போக்கு. அதற்கு பிறகு யூட்டன் அடிச்சிருப்பாங்களா வேற. இப்ப ரஜினிகாந்தே ஒரு சமயத்துல தைரியலட்சுமி அப்படின்ட்டு ஜெயலலிதா பாராட்டுவார். விஸ்வரூபம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், அவர் வந்து அவர்கள் சார்ந்த தொலைக்காட்சியில போய் உட்காந்து ஒரு பட்டிமன்றம் நடத்திட்டு இருப்பார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வியாபார ரீதியாக சில விஷயங்கள் நடந்திருக்குங்கிற. ஆனா அதான் அந்த கம்பேரிசன் ஒன்னு வந்து அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு அதே மாதிரி தான். இப்போ திமுக கலைஞர் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு அதிமுக திமுக பார்க்குற ஒரு வித்தியாசம் என்ன பார்க்குறேன்னா, திமுக வந்து இவர்கள் இருவரும் 2 பேரும் வரட்டும், ரஜினியோ கமலோ அரசியல் களத்துக்கு முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களை ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு, நாளைக்கு கமலோ ரஜினியோ நாங்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சா அது வேற இருக்கலாம். இப்போ அவங்களை ஏன் வந்து காஷியஸாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் இப்போ இவங்க வந்து தேவையில்லாமல் சீண்டிட்டே இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலிருந்து தொடர்ந்து கமல் வந்து நமக்கு தொடர்ச்சியாக கருத்து சொல்லிட்டே இருக்கிறாரு. மக்கள் கிட்ட போயிட்டு கருத்து சொல்றாரு, நெடுவாசலுக்கு கருத்து சொல்றாரு, கதிராமங்கலம் கருத்து சொல்றாரு, ஏதாவது கருத்து சொல்லிட்டே இருக்கிறது. அப்போ அதனால இவங்களுக்கு அந்த எரிச்சல் இவங்க தாங்க முடியல. இன்னொன்று இவங்க ஹேண்டில் இப்போ ஒரு நல்ல தலைமை இல்லாதனால அதிமுக ஹேண்டில் பண்ண தெரியல. உண்மையிலேயே பல விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்றது திமுக கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்குறேன். காஷியஸா வந்து இவங்க 2 பேரையும் வந்து நம்ம இப்போக்கே அவங்க ஒரு கோட்ல என்ன பயணிக்கிறாங்க, ரஜினியா இருக்கட்டும் இல்ல கமலா இருக்கட்டும், இப்ப இருக்கிற ஆட்சியில பிரச்சனைகள் இருக்குது. சிஸ்டம் சரியில்லைங்கிறார் அவர். இவர் வந்து நேரடியா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நீங்க மக்கள்லாம் சேர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து நீங்க அனுப்புங்க, மினிஸ்டர்ஸ்க்கு அனுப்புங்க அப்படிங்கிறது வெளிப்படையா சொல்றாரு. தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தருணங்கள்ல ஒரு முதலமைச்சர் வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டார். இப்ப நீங்க நிறைய பாத்தீங்க. ஆனா எடப்பாடி அவரே ரியாக்ட் பண்றாரு. இல்ல கமலுக்கு அரசியல் இந்த மாதிரி ரியாக்டே பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சு நான் இடைவேளைக்கு போறேங்க. இப்பொழுது இருக்கிற இந்த ஆட்சி அமைப்பில் ஊழல் அல்லது செய்ய வேண்டிய கடமைகள் தொக்கி நிற்குது அல்லது ஊழல் மலிந்து கிடக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்ல முடியாதா? மறுக்கிறேன், அது நிச்சயமா இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம் மக்கள் மேடையில். அதுவரை இணைந்திருங்கள். மக்கள் மேடை தொடர்கிறது. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற கருப்பொருள், தொடர்ந்து நடிகர் கமலஹாசனை கண்டிக்கும் அமைச்சர்கள். காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு பிரச்சனைகளுக்கு கமல் குரல் கொடுக்காதது ஏன் என்ற கேள்வியை
திரு ஜெயக்குமார் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கமலஹாசனை பற்றி பேச இபிஎஸ் அரசுக்கு அருகதை இல்லை என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சுயநலத்திற்காக அரசியல்வாதிகளை கமல் விமர்சிக்கிறார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். கமல் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறேன் என்று திருமாவளவன் தனது அறிவிப்பை தந்திருக்கிறார். கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம், கமலுக்கு பெருகி வரும் ஆதரவும் எதிர்ப்பும். இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த மக்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு கண்ணதாசன், அஇஅதிமுக சார்ந்த திரு சமரசம் அவர்கள், அரசியல் விமர்சகர் ஜெகதீசன் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். நான் கேள்வி இடைவேளைக்கு முன்னால் ஒரு கேள்வி வச்சிருந்தேன். தமிழகத்தில் இன்றைக்கு ஊழல் பெருகி இருக்கிறதா, அல்லது செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கிறதா, மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறதா, கொடுக்கப்பட வேண்டியவைகள் இன்னும் மருத்துவ மாணவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி ஒருவர் விமர்சனம் செய்துவிட்டார், தனது கருத்தை பதிவு செய்து விட்டார் என்பதற்காக 4 பக்கங்களிலிருந்து அஸ்திரங்களை விடுவது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியில் விட்டுக்கொண்டு நான் தனிமையில் அவருடைய தனி வாழ்க்கையை பற்றி பேசுவேன், உங்களுடைய ஊழல் பற்றி பேசுங்கள், நீங்கள் வருமான வரி கட்டுகிறீர்களா, நீங்கள் அரசியல் பாருங்கள், உங்களுக்கு முதல்வராக இதெல்லாம் சொல்கிறது எந்த விதத்தில் உங்களுக்கு இருக்கிற கடமைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இல்லைங்க, நான் லாவணி கச்சேரி வைக்க இங்கே வரல. லாவணி கச்சேரி வைக்கிறதுக்கு காமம் பண்டிகை நடத்துறதுக்கு நான் இங்கே வரல. இங்கே இப்போ நீங்கள் சொல்கிறதில்ல அவருக்கு இப்படியெல்லாம் லாவணி கச்சேரி வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகத்துக்கு இல்லை. அதை சொல்ல வரேன். அவர் ஏதோ பேசுனா அவருக்கு எதோ பேச்சு எது பதில் வந்திருக்கு, அது வேறு விஷயம். அவர் அப்படியே விட்டுருந்தீங்களா நல்லா இருக்குமே. ஏங்க ஒன்றா நீங்கள் அப்படியே விட்டா அப்படியே விட மாட்டீங்க. இதுதான் சிட்டுக்குருவி சித்தாந்தன்றது. சிட்டுக்குருவி சித்தாந்தன்றது தெரிஞ்சுக்கணும். ராஜா போகிறான், சிட்டுக்குருவி மேலே இருக்குது, எங்கிட்ட ஒரு காசு இருக்குது, இஷ்டப்பட்டு வாங்கிட்டு போகலான்றோம். அவன் பேசாமல் போகிறான், எங்கிட்ட ஒரு காசு இருக்குது, இஷ்டப்பட்டு வாங்கிட்டு, காசுன்னா பொற்காசு அப்படி சொல்கிறது. சரியான நமக்கு தான் சைகை கொடுக்குதுன்னு அதை எடுத்தான். சிட்டுக்குருக்கு செப்பு காசுக்கு வக்கில்லாதவன் சிட்டுக்குரு காசு தூக்கின்னு போகிறான். அது சொன்ன பிற்பாடு என்னடா இன்னொரு அடி எடுத்து வைக்கிறான். செப்பு காசுக்கு வக்கில்லாதவன் சிட்டுக்குருவி காசு தூக்கின்னு போகிறான்னு சரி போட்டான். சிட்டுக்குருவிக்கு பயந்துக்கிட்டு செப்பு காசை போட்டு போகிறான். இவன் எப்படி அரசாட்சி செய்வான் அப்படின்னு அப்புறம் அதுதாங்க நாடு. நாடு என்றால் என்ன? கமலோட ட்வீட்டை விட ஐயாவோட கமல் மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அதிமுக அரசாங்கம் என்பதிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரை இதுவரையிலும் திமுக ஆட்சியிலையா ஏன் அதிமுக ஆட்சியில் செய்யாத பல கருத்துக்களை கூட ஆமா ஏங்க அவங்களும் செஞ்சு தரணும்னு என்ன இருக்குதுங்க? ஏங்க செடியா இருக்கும்போது நீங்க அது எப்ப பூ பூக்கும்? செடி வைக்கும்போது பூ பூக்குமா? அதுக்கு ஒரு காலம் வருது. ஏன்னா அவங்க அப்ப இல்லையன்னு சொன்னா அது என்ன எனக்கு புரியல. நீங்க மட்டும் இல்ல, உங்க அணியை சார்ந்த எல்லாருமே அவர் இருந்த பொழுது இருந்த ஒரு உங்களுக்கு இருந்த ஒரு பார்வை, நீங்க தமிழ் சமரசத்தினுடைய தனி வாழ்வியல் அதை நீங்க கேட்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. உங்களை தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது நீங்க அதெல்லாம் விடுறீங்க. உடனே இப்ப என்ன சொல்றீங்க, அவரை விட இவர் நல்லா சிறப்பா செய்கிறாருன்னா அப்ப முன்னாள் களப்பணி ஆற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய களப்பணி உடனே அது ஒரு கிளை உங்களை கேட்கறேன் இருங்க. என்ன இப்போ இந்த குடிமராமத்துன்னு ஒண்ணு கொண்டு வந்தார். யார் பண்ணாங்க சொல்லுங்க? கருணாநிதி பண்ணாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணாரா? புரட்சி தலைவர் அம்மா பண்ணாரா? நினைச்சு பாருங்க. அது அந்த நேரத்துல அந்த சூழ்நிலைக்கு அது ஒத்து வரல. புரியுதுங்களா? அவங்கள விட இவர் செஞ்சிட்டாரு. இல்ல இவருக்கு அது அந்த இது இருந்தது குடிமராமத்தை பத்தி நானும் பேசணும். அதுக்காக தான் இல்ல நீங்க இதெல்லாம் இதுதாங்க நீங்க 82 வருஷம் ஆகுது. இல்லங்க மேட்டூர் அணை கட்டி 82 வருஷம் ஆகுது. அட என்னங்க இப்படி நீங்க நிறைய பேசுங்க சார். அதுக்குதான் வாய்ப்பு கொடுக்குறேன், நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க எல்லாம் அதுக்காக அதை பத்தி எல்லாம் பேசுறான். நீங்க எது ஒன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவுக்கு தெரியாதல்ல, இப்போ தலைவருக்கு தெரியாதல்ல,
எதுக்கு முன்னுரிமை கொடுங்க, அவங்க நினைச்சது அது அதான் தெரியாது கொடுத்தாங்க. சொல்லிட்டீங்களா? நீங்க எப்படி வேணா நீங்க எப்படி, அதான் ஊடகம். இப்ப நீங்க சொன்னதை தானங்க ஏங்க, நாங்க என்ன சொன்னோம்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க இதுன்னா அவங்க அவங்களுக்கு செய்யாததை இவர் செஞ்சிருக்கிற, அவங்க தெரியாதல்ல இப்ப மறுபடியும் சொல்றீங்க. அது என்ன அவங்க காலத்தில் ஏங்க நாம் போகும்போது இந்த ரோட்ல போனா இதுதான் வரும். ஒரு ஊருக்கு ஒரே பாதை அல்ல, பல பாதை இருக்குது. அவர் இந்த பாதையில் போறார், இவர் இந்த பாதையில் போறார், அவர் அந்த பாதையில் போறார். அப்படித்தான் வாழ்க்கை, அதுதான் அரசியல். திரு ஜெகதீசன் அவர்கள், அதாவது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா அந்த கேள்விக்கான சொல்ல மாட்டேன். என்ன பதில் சொல்றீங்க? என்ன வேணுங்க? விடையில நான் சொல்லி முடிக்கவே இல்லை. விடையில 2-3 பூடகமாக இன்னொரு செய்தியெல்லாம் பதிவிட்டுட்டாரு. இன்னைக்கு கமலுக்கு பெருகி வருகின்ற மக்களின் மாணவர்களின் ஆதரவு எப்படி இருக்குது? இவர் சொன்னது ஒரு நடுநிலையாளரா, அரசியல் விமர்சகரா, சரியா தவறா? சரிதாங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா எல்லாருமே விமர்சிக்கலாம், அதான் நான் முதல்ல சொன்னேன். இன்னைக்கு இல்லை, நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு 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 எதிர்ப்பு சிந்தனை தொடக்க நிலையிலிருந்தே இந்த ஆட்சியின் மீது, நீங்க கடந்த முறை சொன்னீங்க கலைஞரோடு அவர்கள் ஒரு இணக்கம் பெற்றிருக்கிறார், கலைஞர்கள் என்ற ஒரு அன்பு அவரிடம் இருக்கிறது, ரஜினிக்கும் சரி கமலுக்கும் சரி இருக்கிறது, அந்த அடிப்படையிலே இருக்கிறாரா? இல்ல நான் அது சொல்லும் போது மறுபடியும் இன்னொன்று சொன்னேன். ரஜினி அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து இருந்த அதே ரஜினி அவர்கள் தைரியலட்சுமின்னு பாராட்டியிருக்காரு, விசிடி பிரச்சனையை ஒழிச்சாங்கன்ட்டு. இதே கமல் அவர்கள் விஸ்வரூபம் பிரச்சனைக்கு அப்புறம் போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அது வேறு அதான் சொல்றேன். இவங்க நடிகர்கள், அடிப்படையில் நடிகர்கள். இல்ல, ஏன் இவர் திடீர்னு இப்போ சொல்ற மாதிரி ஏன் இப்போ திடீர்னு சொல்லணும்? இல்ல, ஒண்ணு இன்னைக்கு ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய ஆளுமை இல்ல, அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஓய்வில் இருக்கார். சரி, அந்த 2 ஆளுமை இல்ல. அதனால இன்னைக்கு இவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறது. இவர் வரணுங்கிறது இல்லைங்க. இன்னைக்கு என்னன்னா அந்த வெற்றிடத்தை சரியா நிரப்பக்கூடிய ஆட்கள் இல்ல அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். ஒரு கருத்து பதிவிடுறாரு. கருத்து பதிவிடுற தாண்டி இன்னைக்கு அதான் சொல்றேன், மறுபடியும் இன்னைக்கு அந்த கோவம் எனக்கும் இருக்கிறது. கமலுக்கு இருக்கிற கோவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஜெகதீஷன் சொன்னா நசிக்கிடுவாங்க. ஆமா, வெளியே வராது, நசுக்கிறதுலாம் வேற என்ன, வெளியே வராது. அதான் இன்னைக்கு கமல் சொன்னா அவர் சொல்றது புரிஞ்சாலும் புரியாட்டியும் 1 லட்சக்கணக்கான மக்கள் ட்வீட் பண்ணுவாங்க, ரீட்வீட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், நீங்க என்ன விழித்திருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா அவர் தெரிஞ்சிருக்காரு. ஆனா அவர் சொல்ற எத்தனை அமைச்சர்களுக்கே தெரிஞ்சிருக்காது என்ன விழித்திருக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்ல வராரு? இந்த ஆட்சியில ஊழல் இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப தெளிவா இன்னைக்கு இந்த ஆட்சியில ஊழல் இருக்கிறது. நீங்க என்ன பத்தி டாக்ஸ் நீ கட்டலன்னு கேட்கறீங்க. ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் கோபம் வருகிறது. என்னுடைய துறையில் இருக்கிற ஊழல்களையும் தட்டி கேட்டிருக்கிறேன். நம்ம முன்னாடி பேசும் தணிக்கைத்துறை குறித்து பேசணும். தணிக்கைத்துறையில நீங்க ஒரு யூ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீ தமிழ்ல பேர் வைக்கிறதா இல்ல அதெல்லாம் வேற. எங்களுக்கு ஒரு அமௌண்ட், ரஜினி படம்னா இவ்வளவு, கமல் படம்னா இவ்வளவு, விஜய் படம்னா இவ்வளவு, அஜித் படம்னா இவ்வளவு, இங்கிலீஷ் படம்னா இவ்வளவு, தெலுங்கு படம்னா இவ்வளவு அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கு. அதை நான் தட்டி கேட்டிருக்கிறேன். என்னுடைய சக நண்பர்கள் தட்டி கேட்டது கிடையாது அப்படிங்கறத சொல்றார். இதே மாதிரி எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது, லஞ்சம் இருக்கிறது, அதை நீங்க தட்டி கேளுங்க அப்படிங்கறத அவர் சொல்றார். அந்த கோபம் எல்லாருக்குமே இருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. அது ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த வெற்றிடம், இன்னொன்னு நடக்கிற பல பிரச்சனைகள். இப்போ அவர் நெடுவாசல் எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு. நிறைய அந்த மாதிரி தொடர்ச்சியாக பிரச்சனை நடந்து, பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு இவங்க மறுபடியும் தான் சொல்றேன். உண்மையிலேயே இவர்கள் கமலுக்கான பதில்னு சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல நாங்க ஊழல் செய்யலாம், நாங்க ரொம்ப தூய்மையானவர்கள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதா இருக்கலாம். ஒண்ணு இல்ல நாங்க ஊழல் இருக்கு, அந்த ஊழல் நாங்க விசாரிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு குட்கா பான் மசாலா விவகாரம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கூட ஸ்டாலின் அவர்கள் உள்ளவே எடுத்துட்டு போறாரு. இன்னைக்கும் தடை செய்யப்பட்ட பொருள் கிடைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருகிறது. உடனே என்ன மறுக்கிறாங்க? நீங்க எப்படி தடை செய்யப்பட்ட பொருளை உள்ள கொண்டு வரலாம்னு மறுக்கிறாங்களே தவிர, தவறு நடந்திருக்கு, அந்த தவறு நாங்க டிவிஎஸ்ல ஏற்கனவே ஒரு கமிஷன் ஆர்டர் போயிட்டு இருக்கேன், அது சரி அந்த ரிப்போர்ட் என்னாச்சு, 1 வருஷமா ஏன் அந்த ரிப்போர்ட் தூங்கிட்டு இருக்கு, ஏன் நீங்க பதில் கொடுக்கல அப்படிங்கறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஊழல் இருக்கா இல்லையா அப்படிங்கறது அந்த அமைச்சர் வேற திசை கொண்டு போறாங்க, அதான் கொண்டு போறாங்களே. அதுதான் மறுபடியும் அந்த கோபம் நமக்கு வருகிற பாருங்க. அதே மாதிரி தான் சமரசம் சொல்றாரா என்னன்னு தெரியல. நாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதை அந்த இடத்துக்கு நீங்க கரெக்டா கொண்டு போவோம். கேள்விக்கு பதில் தான் நான் சொல்றேன். இல்ல நீங்க சிட்டுக்குருவி கதை சொல்றீங்க, அப்புறம் வேற எதனா இந்த கதை நம்மளுக்கு வேணாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, புரிய வைக்கணுமா இல்லையா? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன கேளுங்க, நேரா மக்களுக்கு புரியுது சொல்லுங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இல்லங்க கேளுங்க. அதுதாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க கேளுங்க. ஒருத்தர் கேக்குறாரு, கமல் கேள்வி கேட்கிறாருங்க. என்ன அததான் கேட்கிறாரு. கமல் கேள்வி கேட்கிறாரு. கமல் கேள்வி கேட்கிறாரு. இந்த இடத்துல ஊழல் எல்லாம் அதிகமா இருக்குது, மக்கள் மத்தியில இவ்வளவு கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு, முதல்ல இதெல்லாம் கவனிங்க. இந்த டேபிளுக்கு கீழே பேரம் நடந்துட்டு இருக்குது, அதாவது மேசைக்கு கீழே ஒரு பேரம் நடந்துட்டு இருக்குது, அந்த பேரத்தெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு விளக்கம் தரணுமா அல்லது அவரை அரெஸ்ட் பண்ணுவேன், சட்டத்தின் ரீதியா சந்திப்பேன், இதுக்காகலாம் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லல. உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, அவர் சொல்லக்கூடியதில் உண்மை இருக்குமானால், அவர் சொல்லக்கூடியதில் செய்தி இருக்குமானால் அதை செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை.
அதிலிருந்து இந்த அரசு பின்வாங்காது. சமரசம் அப்படி சொல்ற சொல்லவே மாதிரி இல்லையே யாருமே. யாருமே நீங்க சொன்ன மாதிரி சொல்லலையே. அவருக்கு சமரசம் சொல்ற மாதிரி யாருமே சொல்லலையே. என்ன பிரச்சனை? அதுதானே விவாதமே பிரச்சனை. கிடையாது. சமரசம் சொல்றது போல இல்ல, சமரசம் சொல்றது அவருக்கு போல அரசியல் தெரியாதுன்னு தான் யாருமே சொல்லலையே. இல்லைங்க. நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் வந்து கேட்பேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நான் பேசுவேன். அது அநாகரிகமா அநாகரிகமா பேசுறேன். நீங்க அதை தான் அவன் விவாதத்துக்கு எடுத்துக்கிறீங்களே தவிர இதை எடுத்துக்க மாட்டேன்றீங்களே. அதுதான் யாரும் சம- விவாதம் பேசல. யாரும் பேசல. நீங்க சொன்ன மாதிரி யாரும் பேசல. திரு கண்ணதாசன், நீங்க அதாவது, சொல்லுங்க. ஐயா ஒரு செய்தியை சொன்னாரு. ஜெயலலிதாவோட ஒரு சிறந்த முதலமைச்சராக இருக்கிறாருன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க அம்மா வழியில நடக்கிறோன்னு. அவரை இவர் விஞ்சி விட்டார்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் வந்து இந்த சாலைகள்லாம் டோல்கள் இருக்குது பார்த்தீங்களா, மெயின்டைன் பண்ணுறது, அது அந்த டோல்களுக்கெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் விடுவாங்க. ஒரு பேக்கேஜஸ் மீதியெல்லாம் ஒரு ஊரில் 11 இடம் வருதுன்னு வச்சுங்க, 11 சாலை வந்தால் 11 பேருக்கு விடுவாங்க. சிறு சிறு கான்ட்ராக்ட் பறப்பாங்க, பழச்சுக்குவாங்க. இப்போது தனிப்பட்ட ஒரு நபருக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில் கான்ட்ராக்ட் விடப்படுகிறது. இதே சாலை பணியாளர்கள் வச்சுருந்தா 100 கோடி ரூபாயில் செய்யக்கூடிய பணிகள் இன்றைய தினம் 1000 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விடப்படுகிறது. ஆக ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு இழக்கப்படுது, இன்னொரு பக்கம் தனிப்பட்டவர்கள் பணம் போகுது. ஒரு பத்திரிகையில் மிக தெளிவாக முதலமைச்சர் எடப்பாடியின் துறையில் 2000 கோடி ரூபாய் இந்த சாலை பணிகள்லேயே ஊழல் நடந்துக்குன்னா குற்றச்சாட்டு. இது வரைக்கும் உங்கள் பதில் பேசலை, ஒரு வாய் கூட திறக்கல, இந்த முதலமைச்சரும் சொல்லலை, யாரும் சொல்லலை, வெளிப்படையான குற்றச்சாட்டு வந்திருக்கு. நான் கேட்குறேன், கமல் ஊழல் பெருகிட்டுன்னு சொன்னதுக்காக ஆதாரம் கேட்டாங்களே, ஏதோ ஆதாரம் வந்திருக்குதே, என்ன வாய் திறந்து பதில் சொன்னீங்க? அந்த பத்திரிகை மேலே வழக்கு போட்டிங்களா? அந்த செய்தி மேலே வழக்கு எதுவுமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலாளர் இருந்தார், வீட்டில் ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேகர் ரெட்டி, அதற்கு பிறகு விஜயபாஸ்கர் வீட்டில் அங்கே வந்து ஒரு ஆவணம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு போனது யார்? உங்களுடைய தலைமை. எந்த தலைமை? டெல்லி தலைமை உள்ளே போய் ஒரு ஆவணத்தை எடுக்குது. அந்த ஆவணத்தில் 89 கோடி ரூபாய் இன்னொருக்கு பட்டுவாடா செஞ்சாது. அதன் அடிப்படையில் தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. அதற்கப்புறம் 60 கோடி ரூபாய் அங்கே கொடுத்தாங்க இரட்டைலைக்கான ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு பான் மசாலா குட்கால வந்து யார் குற்றம் சொன்னது? அதிகாரிகள்லேருந்து அமைச்சருக்கு வாங்கினதா? இங்கேருந்து ஒரு கமிஷனர் கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? தலைமைச் செயலாளருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்ல இவர் வந்து திரு சமரசம் நீங்க கேட்டீங்களே, என்ன ஊழல் இருக்குது, என்ன சொல்றாரு அவரு, என்ன கமலஹாசன் என்ன சொல்றாரு அவரு, இத சொல்றாரு அவர். இததான் சொல்றாரு. இல்ல முடிச்சறேன், முடிக்கல. ஆக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குதே, சொன்னது கமலஹாசனோ திமுகவோ இல்ல, வேற கட்சிகளோ கிடையாது. ஒரு கமிஷனர் கடிதம் எழுதுறாரு, இங்கிருந்து அமைச்சர் வர பணம் போயிருக்குது அப்படின்னு, எந்த அமைச்சர் பெயர்னும் அதுல வந்திருக்குது, வருமானத்துறை கடிதம் எழுதுது, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கடிதம் எழுதுனதா அவர் பதில் சொல்றாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. எஃப்ஐஆர் கூட போடாம என்ன நீங்க ஒரு நேர்மையான முதலமைச்சர் ஊழலுக்கு சப்போர்ட் பண்றவரை, ஜெயலலிதாவோட திறமையா ஊழல் செய்வரை வச்சுக்கிட்டு இவங்க ஜெயலலிதாவோட நல்லா இருக்கிறாருன்னா அதை வந்து ஒத்துக்கிறோம். ஜெயலலிதாவோட திறமையாக ஊழல் செய்வதில் வல்லவர், ஜெயலலிதாவோட இந்த மாதிரி ஒரு திறமைகள்ல ஒரு சிறந்தவர்ன்றதை இவர் ஒத்துக்கிறதா நாம செத்துக்கிறோம். நான் என்ன நீங்க இதுக்கு என்ன பதில்னு சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேங்க, இப்ப இவர்தான் இல்லைங்க, நான் பதில் சொல்லிட்டு முடிச்சிடுங்க. இல்லைங்க, நீங்க பல்கேரியா நாட்டுல கப்பல் வாங்கினாங்க 4.5 கோடி ஊழல். இந்த அரசியல் நிறைய அரைச்சு போச்சு, எந்த ஆதாரம் இல்லாது. இந்த அம்மா மீது வழக்கு இருக்கான்னு கேளுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து உண்மையிலே நீங்க வந்து மிக வந்து படுத்த அரசியல்வாதி, சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், மிக தெளிவான அரசியல்வாதி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். காரணம் என்னன்னா, ஒரு கருத்துக்கு சொல்லும்போது அதற்கான விடையை சொல்லாம இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறீங்க பாருங்க. ஏங்க நீங்க ஒரு விடை, நீங்க இது எப்படி நடக்க, அதுதான் வதந்திகளை வதந்திகளை உருவாக்குறது, அதன் மீதே வாதங்களை நடத்துறது, அதிலே ஒரு நியாயங்களை எதிர்பார்த்து கருத்து பேசக்கூடாதுன்றீங்களா? வதந்தி மீது நான் சொன்னது வதந்தினா வழக்கு போடுங்க. வந்திருக்கு, நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோங்கிறார். அப்படின்னா இவர் சொல்ற மாதிரியே இல்ல டிவிஎஸ் வந்தது வதந்தி சொல்லி கிழிச்சு போடணும். ஏன் வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் மறுபடியும். டிவிஎஸ்ல இருந்து வந்த ஒரு விசாரணை சும்மா போட்டுருக்காங்க, அது இன்னொரு விஷயம். ஒரு வருஷமா சும்மா போட்டுருக்காங்க, விசாரிக்கவும் விடாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யார் மேல குற்றச்சாட்டு இருக்கு அவருக்கே உயர் பதவி கொடுக்குறாங்க. உங்க கட்சியை சார்ந்த நான் இப்ப உங்ககிட்ட கேட்டுட்டு நான் அவர்கிட்ட போறேன். திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், ரொம்ப ஆவேசமா கேட்டிருக்கிறாரு. காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு பிரச்சனைகளுக்கு கமல் குரல் கொடுக்காதது ஏன்?
அதெல்லாம் அவசியம் இல்லை, அது வேறங்க சார். அதெல்லாம் அவசியம் இல்லை. சொல்றது வேற. இது இது வந்து அவர் கேட்டாரு, அவருக்கு பதில் சொன்னார். இதுக்கெல்லாம் நான் என்ன விளக்குன்னு சொன்னேன். அதுதான் இங்க வேலை. இந்த இவ்வளவு அதுதானங்க, அதுக்காக தான் ஒரு அதனுடைய பேச்சாளர் அதனுடைய கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியா தான் நீங்க வந்து குரலா நீங்க பேசுறீங்க. சமரசமா பேசல, அதனுடைய கட்சியினுடைய குரலா தான் நீங்க பேசுறீங்க. அப்போ இவங்க எல்லாம் சொன்னதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லி ஆகணும். நான் கண்டிப்பா சொல்றேங்க, எங்க கட்சியில யாரு பேசியிருந்தால் கூட சரி தவறுன்னு நான் எதுவும் சொல்ல தயாரானவன். அதுல இருந்து பின்வாங்க கூட. இது வந்து இது மாதிரி அவங்க கேட்டா இது மாதிரி தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. அது ரெண்டுமே ஈழ பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, அவரு யாரு ஈழ பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, காவிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்து குரல் கொடுத்தாங்களா, அப்பெல்லாம் குரல் காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு இங்க வள்ளூர் கோட்டத்தாண்டு வந்து போராடினாங்களே, அப்பவும் கமல் வந்திருந்தாரு, அப்பெல்லாம் இது பண்ணலையா? எந்த பிரச்சனையை மையப்படுத்தி நான் கேட்கறேன். கமல் வந்து அவர் ஒண்ணுமே தெரியாதவர், முட்டாளு, எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு யார் சொன்னாங்க? சமரசம் சொல்லல, அவருக்கு அரசியல் தெரியாது, அவர் நடிகர், அவர் ஒரு நடிகர். நடிகர்னு சொன்னது வேற யாரும் இல்ல, முதல்வர் சொல்றாரு. முதல்வரே சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு திறமை ஒருத்தங்கிட்ட இருக்குதுன்னா அவங்க எல்லாமே மன்னன் ஆயிடுவாங்களா, மந்திரி ஆயிடுவாங்களா, முதல்வர் ஆயிடுவாங்களா? அந்த திறமை கிடையாது. இல்ல இல்ல உங்களுக்கு கேக்குறேன். முடியாது. இதான் ராஜா போனானா காட்டுக்கு, மறுபடியும் ஒரு கதையா? இல்ல இல்ல மந்திரி சொன்னாரு. நீங்க ஒரு கதை சொல்லியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து குழந்தைகள் புக்ல படிச்சு சொல்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தயவு செய்து இதில் நான் சொல்றதில் குற்றம் இருந்தால், தவறு இருந்தால், தகுதி ஜெயக்குமார் சொன்னது சரியா தப்பான்னு சரியா தப்பா அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த ஒரு மணி நேரத்துல வந்து மகாபாரதம், ராமாயணம் கதைங்க வந்து இந்த மாதிரி இது தேவையில்லாத விஷயம். விளக்கம் இல்லாம எதுவும் கிடையாது, காரணம் இல்லாம ஜெயக்குமார், சிவி அவருக்கு அவர் பைத்தியம், செல்லூர் ராஜேந்திரன், வேலுமணி எப்படி கேக்குறாரோ அப்படி பதில் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. எப்படிங்க ஒவ்வொருத்தர் தெரிஞ்ச மாதிரி அவங்க அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. அதுதான் அவங்க தெரிஞ்ச பதில் சொல்றாங்களா தெரியாத சொல்றாங்களான்னு தெரியல. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பதில் ஜெகதீசன் அவர்கள் நீங்க சொல்லுங்க. அதாவது தெரிஞ்ச பதில் சொல்றாங்க. ஆளும் கட்சி வந்து ஒரு பார்வையில தன்னை எதிர்க்கிறாங்களேன்னு சொல்லலாம். ஆனால் தமிழிசை சௌந்தரராஜன் திருத்துப்புன்னு வந்து சொல்றது வந்து இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு, அது என்னோட யூகம் தான். இவர் வந்து தொடர்ச்சியாக இங்க பிஜேபி தானாக இங்க கால் ஒன்றி வளர முடியாது அப்படின்னா நம்ம நடிகர்களோட சப்போர்ட் வேணும். அவங்க ரஜினிகாந்த் இன்னைக்கு முயற்சி பண்றாங்க, கமல் உடனே அவங்க கமல்ஹாசன் ஆனா இதையும் சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா, என்னன்னா ரஜினிகாந்தை போல இவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரஜினிகாந்த் இன்னும் தன்னுடைய கதவை மூடல, இவர் மொத்தம் மூடிட்டார். அதுதான், நீங்க உள்ள வராது ஸ்ட்ரிக்டா மூடிட்டார். அதற்கான ஒரு இதுதான் ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா மட்டும் ஒருத்தர் சுப்பிரமணிய சாமி அவர் தனியாக ஒரு கருத்து சொல்லுவாரு, அது இல்லன்னு பொன்னார் சொல்லுவாங்க, அது ஆமான்னு சொல்லிட்டு தமிழிசை மாறி மாறி பேசுவாங்க. ஆனா இந்த இடத்துல கமல் எதிர்க்கிறதுல வெவ்வேறு வார்த்தை பிரயோகங்கள், சில மோசமான வார்த்தை பிரயோகங்களை ஹெச் ராஜா பயன்படுத்துறாரு, தமிழிசை கொஞ்சம் டீசெண்டா பயன்படுத்துறாரு. ஆனா எல்லாருமே கமலை வந்து எதிர்க்கிறதுல ஒரு புள்ளியில எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஒன்னு இவர் இந்த சில மத்திய அரசு நெடுவாசல் பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்தார், ஜல்லிக்கட்டு குரல் கொடுத்தார். அப்படி பார்க்கும் பொழுது இவர் நம்ம பிஜேபிக்கு சரியா வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு வந்துருச்சு. இதற்கு பிறகு கமலிடம் நம்ம கெஞ்சுவதற்கு அவசியம் இப்போ நாளைக்கு வந்து ரஜினிகாந்த் ஸ்ட்ரிக்டா வந்து நான் பிஜேபிக்கு வரப்போறது இல்லை அப்படின்ட்டு இப்ப அரசியலுக்கு வருவேன் ஒருவேளை சொல்லிட்டாருன்னா நாளைக்கு இதே சொல்லுவாங்க, ரஜினிகாந்துக்கு என்ன தெரியும், அரசியல் தெரியுமா, அவர் என்று பேச இதே தமிழிசை கேட்பாங்க, இதே தமிழிசை என்று அவர் அரசியல் பேசுகிறார். இது திருமாவளவன் வந்து டக்குன்னு வந்து இவரும் வரட்டும், என்ன எல்லாரையுமே வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னா அது எப்படி இல்ல. திருமாவளவன் வந்து முன்னாடி ஒரு காலத்துல ரஜினி எதிர்த்தவர் தான். ஆனா அவர் இப்ப அவரோட பேட்டிகள் என்ன கேட்டீங்கன்னா, நான் உணர்ந்து கொண்டேன் இனிமேலும் வந்து இந்த மொழி பேசாத ஒருத்தர், தமிழ் பேசாத ஒருத்தர் வர முடியாது, சினிமா துறையிலிருந்து வர முடியாது அப்படின்னு எதிர்ப்பதில் அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறதுல அவர் இப்ப தெளிவா வந்திருக்காரு. இல்ல, அது மொழி தூய்மைவாதம், இன தூய்மைவாதம், மொழி தூய்மைவாதம் இல்லாதவர்கள், அதாவது இங்க வந்து மிக சரியா இருக்கணும், நம்ம எல்லாம் வந்து ஒரே இனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இருக்கிற ஒரு அந்த சித்தாந்தம், அந்த கருத்தியல் வந்து இங்க வெற்றி பெறுமா? இல்ல, வெற்றி பெறலாம் தான் இவர் சொல்றாரு. வெற்றி பெறுமான்னு கேட்கிறேன், இப்போ நேரடியாக கேட்கிறேன். திரு சீமானுடைய சித்தாந்தம் இங்கே வெற்றி பெறுமான்னு கேட்கிறேன். வெற்றி பெறாது, நிச்சயமா வெற்றி பெறாது. இல்ல இதுல திருமாவளவனுடைய முழு அறிக்கை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மிக தெளிவா தெரியும். அவர் என்ன சொல்றாரு, அரசியலுக்கு அது வரவேற்கத்தக்கது, ஆனால் நடிகர்கள் இந்த 2 பேருமே வருவார்கள், ஆனால் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு தமிழகம் சினிமாக்காரர்கள் கையில் போயிடும், அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ணியிருக்கார் திருமாவளவன். ஆக அவருடைய நோக்கம் இவர்கள் அரசியலுக்கு வரலாம், ஆனால் என்ன வழிமுறை என்பது மக்கள் தான் தீர்மானிக்கணும் யாராக இருந்தாலும்.
இவர்கள் என்ன முன்னெடுத்து ஐயா, செஞ்சார். ஆனா இருங்க நான் சொல்றேன், அவர் நான் முடிச்சிட்டேன். கமலுடைய அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வந்து விடுவேன் அது செய்வேன் அவர் சொல்லலை. முடிவெடுத்தால் முதல்லன்னு சொல்றார், அவருடைய வார்த்தை பிரயோகம் அது. ஆனால் அதே சமயத்தில் இந்தி திணிப்பின் பொழுதே நான் வயதுக்கு வந்து அரசியல்வாதி ஆகிவிட்டேன்னு சொன்னார். அதுதான் சொன்னார் அவர். அதை வச்சுட்டு ஊடகங்கள் வந்து பல நேரங்கள் அவர் வாக்களிக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு இதனோட ஒரு சாமானியனுடைய ஒரு வேதனுடைய வெளிப்பாடாக இந்த அரசனுடைய செயலற்று போன அரசு, ஊழல் நிறைந்த அரசை பற்றி ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இது யார் பெருசாக்கினான்னு கமல் அவர்களுக்கு மிகப்பெரிய, அவர் ஏற்கனவே வந்து புகழ்பெற்ற கலைஞராக இருந்தால் கூட ஊடக வெளிச்சத்தை கொடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள். நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் கேட்குறாங்களே ஜெயலலிதா இருந்தபோது பேசினாரான்னு நான் கேட்குறேன். ஜெயலலிதா இருந்தபோது இவர்களெல்லாம் இப்படி பேசியிருக்க முடியுமா? யாராவது பேசினாங்களா? ஒரு அமைச்சர் எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா? வெளியில் வந்து மைக்கு முன்னாடி நின்று இருக்காங்களா? ஏன் கொடுக்க முடியல? ஆக 2015 வெள்ளத்தின் பொழுது எழுத்து பேசியிருக்கார், அவர் பேசாமல் இல்லை. ஏன் ரஜினி கூட பேசினார், 96 ஒரு வாயை பேசினார், 2004 ஒன்று பேசினார். அவர் வாய்ஸ்லாம் அப்போ எடுபடல 2004. ஆக இவைகளெல்லாம் அந்தந்த கால சூழல் நிலைகள் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்க தவிர இப்போ உள்ள ஒட்டுமொத்த நிலைமை என்னவென்றால் தமிழகம் ஊழல் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இங்கே உள்ள பிரச்சனை உதாரணத்துக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான். விவசாயிகள் போராடுறாங்க, அங்கே கூட இன்னைக்கு கூட நிர்வாண போராட்டம். ஆனால் இங்கே எம்எல்ஏக்களுக்கு 1,05,000 சம்பளம் உயர்த்துறாங்க. ஏன் இதை வந்து பார்க்க முடியல? இதை முடிச்சிருங்க. ஆக இங்க விவசாயிகள் பிரச்சனையாகட்டும், நெடுவாசல் பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற அடிப்படையில் ஒரு மாணவி வந்து பேம்ப்ளெட்ஸ் வச்சிருக்கான்றதுக்காக அந்த மாணவி மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டம். ஆக இந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அனுமதிக்கப்பட்ட அந்த மே 18 இயக்கத்திற்கான அந்த மெழுகுவர்த்தி அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டதுக்காக திருமுருகன் காந்திய குண்டர் தடுப்பு சட்டம். இந்த ஏன் பயம்? நீங்க யாருடைய செயல்பாட்டில் இருக்கிறீங்க? மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல அவங்க என்ன சொல்றாங்க செய்யறாங்க. அதுக்காக தான் தமிழிசையும் எச் ராஜா போன்றவர்களும் இவர்கள் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஊழல் இல்லாத அரசு, திமுக பேசலன்னு சொல்றாங்க. ஊழலற்ற அரசை கட்டிப்படுத்த தாங்கி கொண்டிருக்க மோடி, இவர்களெல்லாம் ஊழலை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தங்கள் ஆபத்து வந்து அலறி துடிக்கிறார்கள். ஆக கமலஹாசன் கூறியிருப்பது, அவர் இந்த அரசனுடைய ஒரு விமர்சனத்தை செய்திருக்கிறார், அதற்கு முறையாக பதில் கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. மக்களின் மனசாட்சி இல்ல. நான் 2 பாயிண்ட் சொல்லிடுங்க. அண்ணன் கண்ணதாசன் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் உயர்த்தியதை பற்றி சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கலன்ட்டு நான் சின்னதாக ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க. திமுக எம்எல்ஏக்கள் உயர்த்திய சம்பளத்தை வாங்க மாட்டோம் என்று அறிவித்து எங்க தலைவர் எடுத்திருக்கிறார். எழுதி கொடுக்கிட்டோம். அவங்க உத்தம அது தனி விவாதமா வச்சுக்கலாம். அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து கமலுடைய பேச்சு சொல்றேங்க. தயவு செய்து அவர் உயர்த்தினது சரியில்லைன்னு சொன்னா எங்களுக்கு வேண்டாம், எழுதி கொடுத்துட்டு வெளியே விட்டும் பேசலாம். ரெண்டாவது, கமல் வந்து அரசியலுக்கு வருவது வராது அவர் இஷ்டம். அவர் வந்தால் தேவையா இல்லையா என்று முடிவு எடுப்பது மக்கள் முடிவெடுத்து அவர் பிரதமராக, முதல்வராக, பிரதமராக கூட வரலாம். ஆனால் அதற்கெல்லாம் ஜனநாயகத்தில் இடம் உண்டு. ஆனால் அத்தகைய தகுதியும் நிலைமையும் சரியாக இருக்கிறது பார்த்து வர வேண்டும். என்னை பொறுத்தவரை கமல் வந்து நிச்சயமாக அரசியல் வருவாரா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு. பட் ஆனா இவங்க தமிழக அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அவர்கள் தங்களோட பொலிட்டிக்கல் இமேச்சுரிட்டியை காமிக்கிறாங்க தான் பார்க்கிறேன். அது ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை முதலமைச்சராக இருக்கட்டும், தங்களோட பொலிட்டிக்கல் இமேச்சுரிட்டி தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே, அதாவது எந்த அளவுக்கு மெச்சூரான அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய குடிமகனுக்கு ஓட்டுரிமை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னை கருத்தை, அரசியலை, ஆட்சி அமைப்பை பற்றி கருத்தை பதிவிடுவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அதை பற்றி விவாதிக்க கூட அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்க்கிறோம். இவர்கள் சமூகத்திற்கு துணையாக இருக்க வேண்டும். யார்? ஆட்சியாளர்கள். மக்களை நலன்களை கருதி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களும். வருகை தந்து உங்கள் கருத்தை தந்ததுக்காக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சத்தறிகள் கனகராஜ். வணக்கம்.